ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ரைடு வித் பிரதீப். நம்ம இந்த ட்ராவல் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாப் பாக்ஸ் செட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய ட்ரிப் இருக்குது மக்களே. கண்டிப்பாக நிறைய வீடியோ நமக்கு பெண்டிங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நமக்கு கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து வரும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். கண்டிப்பாக மக்களை சேனலில் புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. கூட சைடில் பெல் ஐக்கன் ஆளில் கொடுங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அது மட்டும் இல்லை, லைக்கை போட்டுவிடுங்க. ஏன்னா உங்களை ஒரு லைக் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டு ப்ரொமோஷன் வந்து அமையும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நமக்கு R15 பைக்குகளுக்கு எப்படி நம்ம டாப் பாக்ஸ் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன்னா பேக்ரவுண்டில் வச்சுக்காம ஒரு மாதிரி முக்கியம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குங்க. சரி, நம்ம வேணும் இது பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கா, கொஞ்சம் வெயிட்டாக போகும். பெட்டி வந்து நான் ஆல்ரெடி நேரமே வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இது கொரியர் வந்து உள்ளாடிய டேமேஜ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், எந்த டேமேஜும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம், உள்ள என்னென்ன இருந்தது, எவ்வளோ உயிர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு ஓப்பன் பண்ணி வரும்போது இந்த மாதிரி தான் இருந்தது பாக்ஸாக. இந்த மாதிரி ஒரு கவரில் தான் போட்டிருந்தாங்க. எந்த டேமேஜ் வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ இது வந்து காலி பயண்டு இருக்குதா. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இதான் மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 லிட்டர் வந்து கெப்பாசிட்டியோட பேக். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக இருந்தது. உங்களுக்கு வந்து லிங்க் வேணும்னா நான் லிங்க் கிடையாது, நம்ம ஃபோன் நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிக்கிறேங்க. சார்ஜ் இதில் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 சார்ஜ் வந்துருக்கு. நமக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் பெஸ்ட்டு. நான் இது ஏன் இந்த பாக்ஸ் வேணுன்னு இல்லையா எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல சார்ஜ் போட்டு இதில் எல்லாம் ஓப்பன் பண்ணிப்போம். இப்படி தான் எனக்கு வந்தது. ஓகே, இதுதான் வந்து டாப் பாக்ஸு. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து மாட்டுறதுக்கு அந்த பிளேட் எடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து சென்டரில் வந்து லாக் பண்ணுறேன். இது எது பெஸ்ட், எதனால் இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லி தரேன். அப்புறம் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மாட்டுறதுக்கு வந்து கிளாம்பு, ஓகேங்களா, மாட்டுறதுக்கு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒயரில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒயரில் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சில இதிலெல்லாம் நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெட்லரை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இண்டிகேட் லைட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறம் பின்னாடி வந்து பில்லியன் சீட்டுக்கு சாரி இருக்கிறது வந்து ஒரு சின்ன ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. கம்பெனி எதுன்னா இது வந்து JDR அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க இதில். சரி, நம்ம இது செட் பண்ணுறது மாற்றி வைப்போம். கண்டிப்பாக மாற்றி வைப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இது எப்படி செட் பண்ணுறது அதுதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலில் தான் சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து லக்கேஜ் கேர் செட் பண்ண வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதுவும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது R15 பைக்குக்கு வந்து இந்த டாப் பாக்ஸும் லக்கேஜ் கேரியரும் ஸ்டேடியம் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் இல்லை செட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி செட் பண்ணுறோன்னு அதில் நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் நேரமே சொன்ன பிளாட்டு, இதை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இது வந்து நான் நேரமே சொன்ன நான் நேரமே சொன்ன மாதிரி டாப் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கான நான் நேரமே செட் பண்ணி வச்சுருந்த லக்கேஜ் கேரியரு. இது வந்து நான் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வேணும் நான் நம்பர் வந்து நான் லிங்கில் கொடுக்குறேன். இது வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இப்படி வந்துட்டு போட்டுட்டு இங்கே சின்ன சின்ன ஹோல் இருக்குது, தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். கேமரா இருக்க யாருங்க இந்த ஜாயிண்ட் ஆச்சா, இந்த ஹோல் ஆகிடுச்சு. அதே டைமில் இந்த ஹோலும் ஆகும். ஸோ நம்ம அந்த பிளாட்டு ஸோ 2 பிளாட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளாட்டு வந்து அடியில் இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு தான், ஓகேங்களா. கட்டுத்தரேன். அடியில் இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த பிளேட் உங்களுக்கு பார்த்து தெரியும், அந்த ஹோலில் வந்து செட் ஆகிடும், ஓகேங்களா. அந்த ஹோல் வந்து இதில் செட் ஆகும்.
ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த சைடும் கொடுக்க போகிறேன். இந்த சென்டர் ஹோல் வந்து நமக்கு தேவையில்லை, அந்த நெட் வந்து டைட் ஆகி ஆல்ரெடி ஃபில் ஆகிடும். ஸோ செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறத வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டி தரேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனல் எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டேன். பார்த்தவங்களுக்கு தெரியும், டாப் பிளேட்டு செட் பண்ணிட்டேன். அது செட் பண்ணது எப்படின்னா உங்களுக்கு காட்டி தரேன். நான் வந்து 4 நெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு நெட்டை இதில் போட்டேன், ஒரு நெட்டை இதில் போட்டேன். இந்த இடத்துல வந்து நமக்கு பிளேட்டு வந்து அடியில் தட்டுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஹோலில் போடலை, கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தானா பலம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி வந்து ஆடு அந்த மாதிரி இருக்குது, ஆனால் இலை வந்து போகாது. ஸோ பாக்கி சீட்டு வந்து சீட்டில் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த பிளைட் வந்து இங்கே கொஞ்சம் கம்பி வந்து தள்ளி நிற்காது, அது வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ தாளை வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் அங்கே தட்டுது. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன், அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் அவங்க கொடுத்த பிளேட்டில் கொஞ்சம் ஹோல் வந்து நம்ம போட வேண்டியிருந்தது, அதனால் இங்கே ஹோல் போட்டு தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டாப் பாக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த டாப் பாக்ஸு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ளஸ்ன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போ காட்டி தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டாப் பாக்ஸு. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 சாவி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தது நான் நிறைய கரெக்டாக 2 சாவி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று பைக் உள்ள எங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து எல்லாமே லோக்கல் தான் இருக்குது, நல்லா பலமாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து புஷ் பண்ணால் வந்து இது வந்து லோக்கலுக்கால எடுத்து இழக்க முடியாது. அதே டைமில் சாவி போட்டு சாவி போட்டேன்னா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது இந்த டாப் பாக்ஸும் ஓப்பன் ஆகும், அதே டைமில் லோக்கும் வந்து அன்லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே டைமில் நீங்கள் என்ன பண்ணால் டாப் பாக்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், டாப் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம லாக் பண்ணி இருக்க மாட்டேங்குது. ஸோ லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் இல்லை உங்களால் இப்போ எனக்கு பர்மனெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது, பேக் பின்னாடி வந்து சரியாக செட் பண்ணிவிட்டு இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து சாய் போடணும். இது வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும்தான், ஓகேங்களா. இந்த சவுண்டு கேட்டதா, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்போது அது லாக் ஆகும், உங்களை பார்த்து தெரியும். அதே டைமில் இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இலக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டி தந்தேன். அதே டைமில் இல்லை உங்களுக்கு வந்து இலக்கு எடுக்க வேணாம் அந்த டைமில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாடி ஒரு நெட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், உங்களுக்கு காட்டி தரேன். இந்த மாதிரி உள்ளாடி ஒரு இது இருக்கும், இந்த ஹோலு. இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் இது வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் இது வந்து நீங்கள் மூவ் இது வந்து நீங்கள் புஷ் பண்ணாலும் உங்களுக்கு இலை வராது, அதுதான் இது. ஸோ இது வந்து புஷ் பண்ணாலும் இந்த லாக்கில் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். டாப் பாக்ஸ் வந்து இலை வராமல் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு 2 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இலக்கி எடுத்துகிட்டும் போயிடலாம், அதே டைமில் உங்களுக்கு ட்ரெஸ் எதாவது இருந்துச்சுன்னா இலக்கி எடுத்துகிட்டு போயும் செய்யலாம். அதே டைமில் இது போடாமல் இருந்தால், ஸோ இந்த லாக் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இந்த லாக் வச்சு எந்த இது விட்டு அவங்களுக்கு இடத்துல எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ப்ளேஸில் போய் ஹெல்மெட்டை துவைக்கணும்னா கண்டிப்பாக யாராவது எடுத்துகிட்டு போங்கன்னு பயந்தீங்கன்னா சாவி போட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ சாவி போடலைன்னா ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் யார் ஹெல்மெட் வச்சுட்டு ஏதாவது டூருக்கு போகிறீங்கன்னா அது டைமில் இந்த லாக்கை போட்டு ஹெல்மெட் நீங்கள் வைக்கலாம். ஹெல்மெட் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணி போட்டால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் டாப் பாக்ஸ் ஓப்பனு. பலம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்த வித ப்ராப்ளம் இல்லை, ஷேக் இல்லை. அப்படி ஆனாலும் பைக்கு தான் ஃபுல்லாக ஷேக் ஆனால் மட்டும்தான் இதுவும் ஷேக் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஹெல்மெட்டு உங்களுக்கு சூப்பர் ஆயில் வச்சுட்டு போகலாம். இது எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து சூப்பர் ஆயில் நிற்கிது, நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வண்டி லுக்கு பாருங்கள், வண்டி எந்த வித லுக்குலேயும் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. இந்த பாடி எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்டேடல் இருக்குது, ஸ்டேடல் பக்கத்தில் அது எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் வண்டிக்கு இந்த டாப் பாக்ஸ் செட் ஆகுது. இது வந்து இது வந்து இதுக்கு அப்புறம் மேலே நிறைய இருக்கும். இங்கே வந்து ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அந்த ஒயர் நான் கொடுக்கல. இங்கே பில்லியன் இருப்பாங்க, பில்லியனில் அவங்களுக்கு வந்து சாரி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த லுக்கு வந்து இதுக்கு சூட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் வேணும்னு சொல்லுங்கள், லுக்கு ஏதாவது மொக்கையாக இருக்கான்னு. இதில் வந்து 42 லிட்டர் இருக்குது. இதில் பெருசு இருக்குது. அது வந்து போட்டால் சப்போஸ் நம்ம ஏதாவது ரைடு போயிட்டு வரும்போது காற்று வந்து செம்மை அடிச்சுன்னா வண்டி வந்து அங்கிட்டு போகும். கம்பெனி இது வந்து இதுதான் இருக்குது, ஜேடிஆர்என் அப்படின்னு கம்பெனி. நான் இவங்க நம்பர் வந்து லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வாங்கினா வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்து விருப்பப்பட்டால் மட்டும் வந்து வாங்குங்க. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல சின்னதாக ரிஃப்ளெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஏதாவது சைடில் வந்து வண்டி வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டி ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் இந்த இடத்துல பல்பில் நமக்கு தெரியுது, ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே உங்களுக்கு நைட்டு வந்து தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம அலுவலகத்துக்கு டாப் பாக்ஸ் செட் பண்ண வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் டாப் பாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் லிங்கில் நம்பர் இருக்கா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் தான். நானே ஒரு இங்கிலீஷ் வச்சு தான் நானே பேசி எப்படியோ வாங்கிட்டேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதில் கொடுத்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்பு வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ட்ரிப்புக்கு வந்து பிளான் போட்டு தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நம்ம அலுவலகத்துக்கு டாப் பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டேடல் பண்ண வீடியோ போட்டிருந்தேன், லக்கேஜ் கேரியர். அப்புறம் கிராஷ் கார்டு வந்து நான் போடவே இல்லை. ஸோ உங்களுக்கு கிராஷ் கார்டு வேணும்னா நாங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ராவல் எங்கே போகிறோம், எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, எல்லாமே நம்ம அலுவலகத்துக்கு எதெல்லாம் பண்ணோம் அதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து போடுறேன். அதில் உங்களுக்கு கேஷ் கார்டு வரும். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து கமெண்ட் எப்போவுமே ரீட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் யாராவது கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்கில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் இது வந்து டாப் பாக்ஸ் ரேட் வந்து 3999, 4000 வந்து அரௌண்ட் ஆகுது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து 1 வீக்லேயே வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே இடத்துலையுமே அவங்க வந்து டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. குவாலிட்டியும் டெலிவரி பண்ண விதமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாங்கணுன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணுன்னா கண்டிப்பாக இது வந்து வாங்குங்க. இது வந்து எத்தனை லிட்டர்னா 32 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு, அதுவும் பெரிய நான் வந்து எம்டி ஹெல்மெட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தது தெரிஞ்சிருக்கேன் அந்த ரைடில் எல்லாமே. அந்த ஹெல்மெட்டை வச்சு உங்களுக்கு வந்து க்ளவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வச்சுட்டு சூப்பராக வந்து போகலாம் இந்த இதில். அடுத்த ட்ரிப்புக்கு வந்து பெரிய பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்து ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பண்ண சப்போர்ட்டால் தான் இது இப்போ நமக்கு இவ்வளோ 1K ஆச்சு. ஸோ இதனால் கீப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைங்க, சைடில் பெல் ஐக்கன் பின்னால் கொடுக்க சொல்லுங்கள், மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கமெண்ட்டை போட்டுருங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.